ஹலோ கைஸ், இப்போ நம்ம ராகி அடை செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். மறக்காம சர்ப்ரைஸ். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு, ஆனியன், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, கொஞ்சம் வடகம். முதல்ல எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயை ஊற்றி வடகத்தை போட்டு பிறகு வெங்காயத்தை பொன்னிறமாக வறுக்கவும். பிறகு பச்சை மிளகாய் போடவும். கீரையை வைக்க வேண்டும். வதக்கவும். இப்போ வதங்கியதும் இப்போ வதக்கினதும் மாவில் சேர்த்துக்கணும். இப்போ சிறிதளவு உப்பு சேர்க்கணும். தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு உருட்டி தோசைகளில் போட்டு அடைய தட்டலாம். நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். எண்ணெய் தொட்டு தட்டிக்கலாம், இல்லை தண்ணி தொட்டு கூட தட்டிக்கலாம். எண்ணெய் சேர்க்கணும். இப்போ ஒரு சைடு வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஹெல்த்தியான ராகி அடை ரெடி. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.